Welcome to JC Maths. Example 1.16. 12th Business Maths. Example 1.16. Find K if the equations x plus y plus z is equal to 7, x plus 2y plus 3z is equal to 18, y plus kz is equal to 6 are inconsistent. இது வந்து இன்கன்சிஸ்டண்டா இருக்கும்போது நம்மளோட k வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம previous sumல example 1.15 என்ன பார்த்தோம்னா கன்சிஸ்டண்டா இருந்துச்சுன்னா k வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ இன்கன்சிஸ்டண்டா இருந்தா k வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ நம்ம previous sumல என்ன பார்த்தோம், கன்சிஸ்டண்டா இருந்தா rho of a is equal to rho of a, b அந்த கான்செப்ட் வச்சு போட்டு இங்க என்ன பண்ணுவோம்னா rho of a is not equal to rho of a, b அந்த கான்செப்ட் வச்சு நம்ம வந்து k வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்ட் போலாம். Solution. First step as usual நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி first step நம்ம இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 1 1 அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். 1 2 3 இதுல x டர்மே இல்ல பாருங்க. அப்ப x டர்ம் இல்ல, சோ நம்ம அதை வந்து 0 ன்னு போட்டுக்கலாம். இங்க வந்து y டர்ம்ல 1, z டர்ம்க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் k ன்னு சொல்லி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ax a into x is equal to b அந்த ஃபார்மேட்ல எழுதுறோம். is equal to the answer 786. இந்த ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். a into x is equal to b அந்த ஃபார்மேட்ல எழுதி. நெக்ஸ்ட் இது வந்து the augment matrix எழுதணும். augment matrixனா ஒண்ணும் இல்ல, a, b யா a வையும் b வையும் ஜாயின் பண்ணி எழுத போறோம், அவ்வளவுதான். a b யும் ஜாயின் பண்ணி எழுதுனா என்ன வரும்? 1 1 1 7 1 2 3 18. இப்போ பாருங்க, நம்ம இப்போ எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி ரோ எக்லான் ஃபார்முக்கு இந்த மேட்ரிக்ஸை கொண்டு வரணும். ஸோ இந்த லாஸ்ட் இந்த 3 இந்த எல் ஷேப்பில் இந்த 3 நம்பருமே நமக்கு 0 ஆகணும். ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் படி பார்த்தோம்னா இதான் என்ட்ரி எலிமெண்ட்டுக்கு அடுத்த இருக்க எலிமெண்ட்டை நம்ம 0 ஆக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த ஆப்ரேஷனும் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ரோ தான் நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம், 0வா இதை மாற்ற போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். 1 இருக்குது, 1 மைனஸ் 1 0. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ரோ 2ல தான் சேஞ்ச் இல்லையா, ரோ 2 சேஞ்ச் இதில் இருக்கோ அதில் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ரோ 2 மைனஸ் ரோ 1 டைரெக்டாக இன்ட்டு மைனஸ் பண்ணும்போது நமக்கு அது ஆன்சர் வந்துடும். ஸோ ரோ 2 ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கலாம். ரோ 2ல என்ன இருக்குது? 1 2 3 18 இருக்குது. மைனஸ் ரோ 1, அதாவது 1 இன்ட்டு ரோ 1 வச்சுக்கோங்க. மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது ரோ 1 எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் சைன் ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ், எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறமா என்னன்னு பாருங்க, நமக்கு இது 0 ஆயிடுச்சு. 2 மைனஸ் 1 1 ஆயிடுச்சு. 3 மைனஸ் 1 2 ஆயிடுச்சு. 18 மைனஸ் 7 11 ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை வந்துட்டு செகண்ட் ரோல தான் இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த செகண்ட் ரோல இருக்கிறத வந்த ஆன்சர் அப்படி எழுதலாம். 0 1 2 11. தேர்ட் ரோ பாருங்க, எந்த சேஞ்சும் கிடையாது, அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு ஸ்டெப் வந்து ஆல்ரெடி நமக்கு கிவன் மேட்ரிக்ஸ்ல இங்கே 0 இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்டெப் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த 1 வந்து நம்ம 0 ஆக்கணும், அந்த ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்கு. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், இது இந்த 2 ரோவையும் ஆப்ரேட் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணலாம். பட் இந்த ரோவை ஆப்ரேட் பண்ண ரோ 2வை மட்டும்தான் யூஸ் பண்ணும். ஸோ ரோ 2ல 1 இருக்கிறதுனால சேம் ஸ்டெப் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம எங்கே சேஞ்ச் பண்ணணும்? ரோ 3ல. அப்போ ரோ 3 மைனஸ் ரோ 2. இப்போ ரோ 3 அப்படியே எழுதிக்கலாமா? ரோ 3ல என்ன இருக்குது? 0 1 k 6. ரோ 2னா மைனஸ் ரோ 2 அந்த சைனோட போட்டுக்கலாம். ஸோ மைனஸோட மல்டிபிள் பண்ணும்போது ரோ 2ல இருக்கிறத நம்ம அப்படியே மைனஸ் சைன் போட்டு எழுதிக்கலாம். மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 11. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா இது 0 இது 0, இது k மைனஸ் 2 மைனஸ் 11 மைனஸ் 5. இது நம்மளோட நியூ R3. நம்ம இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்ச் இல்லை, 1 1 1 7. செகண்ட் ரோலையும் நோ சேஞ்ச், 0 1 2 11. தேர்ட் ரோல இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண 0 0 k மைனஸ் 2 மைனஸ் 5 இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ நம்ம கொஸ்டின்ல என்னன்னா, இந்த இப்போ ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் a, b அதாவது ரேங்க் ஆஃப் a அண்ட் ரேங்க் ஆஃப் b இன்கன்சிஸ்டண்டாக இருந்துச்சுன்னா கேவோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக 1 2 3 நீங்கள் a, bக்கு பாருங்க எல்லாத்துலேயுமே வேல்யூஸ் இருக்கு. ஸோ நம்ம அதுக்கு 3 போட்டுக்கலாம். 3ஆக இருந்துச்சுன்னா இங்கே 2வாக தான் இருக்கும். என்ன ரீசன் நான் சொல்கிறேன் பாருங்க. இங்கே வந்து நீங்கள் இப்போ இது 3 இது 2 அன்ஈக்குவலாக இருக்கணும், எப்படி வேணாலும் போடலாம், அப்படி போட முடியாது. என்ன ரீசனா நீங்கள் கொஸ்டினை நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சம்மை நல்லா பாருங்க.
இந்த கே எங்கே இருக்குது பாருங்கள். இந்த கே வந்து எந்த மேட்ரிக்ஸில் இருக்குது? ஏ மேட்ரிக்ஸில் தானே இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கிறதா இருந்தால் இந்த ஏ மேட்ரிக்ஸில் தானே நடக்கும். ஸோ ரேங்க் வந்து இந்த கேவை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கும் போது ஸோ நம்ம இது மொத்தமாக பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே 3 ரேங்க்குமே வரும். இங்கே வேல்யூ இருந்தாலே, இந்த லாஸ்ட் டேர்ம் வேல்யூ இருந்தாலே ஏகமா பிக்கு இந்த ரோ வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து இப்போ ஒருவேளை கே மைனஸ் நம்ம கன்சிஸ்டன்ட்ல என்ன பார்த்தோம், கே இந்த லாஸ்ட்ல இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம மாற்றி போட்டுக்கிட்டோம். ஸோ இதில் வந்து கே வந்து ஏ மேட்ரிக்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கே தான் 0 ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், இங்கே 0 ஆயிடுச்சுன்னா நீங்கள் வச்சு பாருங்கள் ரேங்க் என்னவா வரும். இங்கே 0 ஆயிடுச்சுன்னா ஏ மேட்ரிக்ஸ்க்கு இந்த இது ஃபுல்லாக போயிடுமா? இங்கே 0 ஆயிடுச்சுன்னா கே வேல்யூ 0 ஆயிடுச்சு, நம்ம இது ஃபுல்லாக போயிடுமா? ஃபுல்லாக போயிட்டா 2 தானே வரும். ஸோ அந்த கான்செப்ட் வைஸ் யோசிச்சு இது 2ன்னு சொல்லி எழுதிக்கலாம். அதாவது அவங்களே கொடுத்துட்டாங்க இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் சொல்லிட்டு. ஸோ அப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா கே மைனஸ் 2 வந்து இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொண்டு போகணும். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2ன்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு. இதுதான் ஆன்சர். நீங்கள் இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக போட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸி சம் தான். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கே மைனஸ் 2ன்னு இருக்குது. அப்போ 2 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0வா? இப்போ இந்த 0 நீங்கள் இங்கே 0 இருக்கிறதா நீங்கள் அசியூம் பண்ணி பாருங்கள். ரேங்க் ஆஃப் ஏ என்னவா இருக்கும்? 2வாக தானே இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் அவங்க இன்கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த வேர்டை வச்சு நம்ம இதை வந்து 0 இஸ் ஈக்குவல் டு 0 டிசைட் பண்ணி கே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ.